அன்புக்குரியவர்களே, நம்முடைய சேகரத்தின் 71வது ஸ்தோத்திர பண்டிகையை தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்ப்பதற்கு ஆயத்தமாயிருக்கின்ற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். குடும்பமாக இந்த பண்டிகையின் ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவரை ஒன்றிணைந்து மகிமைப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தோடும் பக்தி வினயத்தோடும் பங்கு பெற அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, என்னுடைய விக்கிரமசிங்கபுரம் சேகரத்தின் 71வது ஸ்தோத்திர பண்டிகையை இந்த ஆண்டிலும் நாங்கள் நினைவு கூறும்படியாக ஆண்டவர் தந்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் பார்ப்பதற்கு ஏற்ற நல்ல தொழில்நுட்பங்களை ஆண்டவர்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இப்போதும் சேகரத்தின் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து மை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருவீராக. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னபடியே விடுதலையோடு மை ஆராதிப்பதற்கு ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருள ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகையின் ஆராதனை குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், இந்த விக்கிரமசிங்கபுரம் சேகரத்தினுடைய எல்லா சேகரத்தினுடைய எல்கைக்குட்பட்டிருக்கிற அனைத்து கிராமங்களுக்குள்ளும் இப்படி ஆசீர்வாதம் கடந்து செல்லணும்னு ஜெபிக்கிறோம். இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அனைவரும் எழுந்து நின்று எண்ணில் 100 வாயும் இருந்தால் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை யாவையும் நான் பிரசங்கித்து அவரை பாடுவேன் என்று சொல்லி நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். எண்ணில் 100 வாயும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாய் செய்த நன்மைகள் யாவும்.
நின்றபடியே பின்வரும் வசனங்களை முறையே வாசிப்போம். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிக்காலம் பகலும் இரவும் ஒளிவதில்லை. இதுவும் சேனையின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீ உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்யப்பட்டது. கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். பசியுணர்த்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாட்டார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து அந்தகாரம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் இடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்படி சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஜெபம் பண்ண கடவோம். நம் ஆண்டவன் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே, பூமியை மனு குலத்திற்கு கொடுத்து பராமரிக்கும் பொறுப்பை தந்து நாங்களோ நீ படைத்த இயற்கை எங்கள் ஆடம்பங்களுக்காக அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்தி மோசமான காலநிலைக்கும் இயற்கையின் பயங்கர மாற்றத்திற்கும் காரணமானோம். நிலம், நீர், காற்று மண்டலம் மற்றும் எங்கள் உள்ளத்தையும் மாசுபடுத்தினோம். இந்த குற்றத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை போன்ற சாயலில் நீர் படைத்த சக மனிதர்களிடம் அன்பு கூற தவறியதையும் நாங்கள் குற்றம் உடையவர்கள் எனவே பிறர் குற்றங்களை மன்னித்து அவர்களுடன் கூடி வாழ மறுத்த சூழ்நிலையிலும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்புக்காக கெஞ்சுகிறோம். நீங்கள் எங்களை நம்பி ஒப்பு கொடுத்த பணிகளில் அக்கறையின்றி இருந்தமைக்காகவும் எங்கள் சுய நலத்திற்காக பிறருக்கு கேடு செய்ததையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம்.
எங்களுக்கு தந்த மகிமையின் ஞானத்தை மறந்து போன நாட்களையும் உம்முடன் ஐக்கியமாகும்படி திருவிருந்தை புறக்கணித்த சூழ்நிலைகளையும் உமக்கு செலுத்த வேண்டிய நன்றி காணிக்கைகளையும் செலுத்தாத நாட்களையும் நினைத்து உம் மன்னிப்புக்காக மனம் வருந்தி கெஞ்சுகிறோம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவங்களை மன்னிக்க தயை பெருத்த இரக்கமுள்ள நமது ஆண்டவர் உண்மையாய் குற்றங்களை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யும் உங்களை மன்னித்து தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நிலையான பரிசுத்த வாழ்வை கட்டளையிட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு அருள் செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போமாக. எங்களுக்கு வயல் நிலங்களை தந்து தேவையான மழையை பொழிந்து அவற்றின் வழியாய் நல்ல பலனை கட்டளையிட்டு அன்றன்றுள்ள அப்பத்தை தந்து வருகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயற்கை வளங்களையும் எழில்மிகு காட்சிகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் மகிழ்வு தரும் ஜீவராசிகளையும் இப்பூமியில் உருவாக்கியுள்ள பரம ராஜாவை உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காட்டினில் வாழ்கின்ற கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற நாராமை போற்றுமே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எங்கள் சுய தொழில், நிறுவன வேலைகள், ஆசிரியர் பணி, அரசு பணி, விவசாயம், பல்வேறு கூலி வேலை, வியாபாரங்கள் மற்றும் எங்கள் ஊழியங்களில் எங்களுக்கு துணை நின்று எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து
வேண்டிய நன்மைகள் யாவற்றையும் 71 ஆண்டுகளாக செய்து வரும் அருள்நாதரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உன் காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, உன் காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாயே. வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாயே. இசை மனமே நீரம் துதிசை, இசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனையே. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வேத அறிவிலும் கல்வியிலும் சமுதாய விழிப்புணர்விலும் வளர்ந்திட உதவி செய்து வரும் உத்தமரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்மையால் உண்டாயே, நீரைத்தாயே பூத்தியாய். நன்மையால் உண்டாயே, உன்பயது கழுகை போல் பலம் கொண்டு, உன்பயது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கும் திறமை போல் ஆகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். எங்களையும் எங்கள் பெற்றோர் பிள்ளைகள் சுற்றத்தார் அனைவருக்கும் நற்சுகம் தந்து சுகவீனங்களில் புதுபலன் கொடுத்து போக்குவரவுகளில் பாதுகாவல் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எதீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். எதீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கை மரத்தை அதிகமாக காப்பாரே இது முதலாய். போக்கை மரத்தை அதிகமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை தரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கடந்த 71 ஆண்டுகளாக எங்கள் மத்தியில் பணி செய்த எங்கள் திருமண்டல பேராயர்கள், மிஷனரிகள், எங்கள் போதகர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் மற்றும் திருச்சபையின் மூப்பர்களை வழிநடத்திய எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனை தீர்க்க அநேக அப்போஸ்தலர், எத்தனை தீர்க்க அநேக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்திங்கித்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே. பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. வாழ்வழிக்கு மனமாக உம் திருக்குமாரனை எங்களுக்கு தந்து அவருடைய பிறப்பு, வாழ்வு, பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தலின் வழியாய் உம்மை பேரில் உள்ள விசுவாசத்தை வளரச் செய்யும் கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், பீனையாழேயும் மீட்பருமன் பீ
பின்வரும் சங்கீத தொகுப்பை முறையே வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரையை பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நிறைவேற்றுவேன். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த அமர்ந்து கொள்வோம். திருமறை பகுதிகள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 32 முடிய. யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாலுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட
புறப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை சமங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பது. பாடம் முடிந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே சம்பூர்ண பலன் உள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிடுகிற நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்பது. பாடம் முடிந்தது. நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 371வது பாடல் 3 வாலிபர் கீதத்தை நாம் யாவரும் இணைந்து நாம் பாடுவோம். Amen.
நாம் நின்றபடியே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உட்புகுந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து உடத்திலிருந்து எழுந்தருளினார். மறுமண்டலத்தில் ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னுடைய கடவுளே. நாம் நமது விண்ணப்பங்களை ஏறெடுப்போமாக. சோராதே ஜெபித்திட ஜெபமாய் வரத்தாருளே. தரையாம் அகற்றிடுமே. தயங்கேடும் பாதம் வந்தே. ஜெபவேளை உம்மை தேடி வந்தே. தேவா மனிதாருமே. எங்கள் கோடே, எங்கள் தஞ்சம் நீரே. உம்மை நான் நீ வந்தேன். எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம் நீரே. உம்மை நான் நீ வந்தேன். பிரதான மெய்ப்பரே, நீர் தெரிந்து கொண்ட சுதந்திரமாகிய உம் மந்தை நாடுகளாம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் உயிருள் நாட்களெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். படைப்பாளரே, எம் விளைச்சல் நிலங்களுக்கு தேவையான நல்ல மழையையும் கால சூழ்நிலைகளையும் கொடுத்து எங்களையும் நிலங்களில் எங்களோடு வேலை செய்யும் தொழிலாளர்களையும் போஷிப்பித்தருள வேண்டும் என்று என்னை அவர் பசும்பொன் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே. என்னை அவர் பசும்பொன் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே. என்றும் இன்பம் ஆகாயம்
போஷித்து வழிநடத்துபவரே, எங்கள் திருச்சபையில் ஆசிரியர் பணிபுரிபவர்கள், அரசு ஊழியர்கள், குறிப்பாக மருத்துவர்கள், காவலர்கள், பொறியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், மில் வேலை செய்பவர்கள், கட்டிட வேலை செய்பவர்கள் ஆகியோருக்காகவும் அவருடைய பணியின் மூலமாய் சமுதாயத்தின் நல்ல பலன்கள் ஏற்படவும் வேண்டும் என்று இயற்கையை ஆள்பவரே, நாங்கள் பயிரிடும் பயிர் வகைகளை ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலன்களை கொடுக்கவும் கிருபை செய்தள்ள வேண்டும் என்று உயிரினங்களை படைத்தவரே, எங்கள் ஆடு மாடுகள் மற்றும் வீட்டு பிராணிகளையும் நீர் படைத்த காட்டு மிருகங்களையும் பறவைகள், ஊரு பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்களையும் காப்பாற்றி அருள வேண்டும் என்று எங்கள் மாடுகள் கடன் பாரங்களில் கஷ்டப்படுவோர், குடும்பங்களில் ஒடுக்கப்படுவோர், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், அனுதின ஆகாரமற்றோர் மற்றும் வீதியில் விரட்டப்பட்டோர் அனைவரையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று சுகம் தருபவரே, வியாதியாய் இருப்போர், மரண தருவாயில் இருப்போர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர், தீராத வியாதியால் துன்பப்படுவோர், மருத்துவ உதவி பெற இயலாமல் வறுமையில் வாடுவோர் அனைவரையும் பாதுகாத்தருள வேண்டும் என்று பலவீன நாட்களிலே
மனு குலத்தை காப்பவரே, இயற்கை சீற்றங்களினாலும் போர் மற்றும் கலவரங்களினாலும் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு பிரியமானவரை இழந்து தவிப்பவருக்கு ஆறுதலையும் பராமரிப்பையும் அருள் செய்ய வேண்டும் என்று பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சம் ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சம் ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. சமாதான பிரபுவே, சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் நீங்கவும் யுத்தம் கலவரமற்ற சமுதாயம் ஏற்படவும் வேண்டும் என்று சமாதான காரணர் நீங்களானே, சர்வ வல்லவரும் நீங்களானே. சமாதான காரணர் நீங்களானே, சர்வ வல்லவரும் நீங்களானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. திருச்சபையை ஆள்பவரே, எங்கள் சேகரத்தையும் எங்கள் போதகர்களையும் எங்கள் சபைகளையும் சபை ஊழியர்களையும் சபையின் விசுவாசிகளையும் எங்கள் பள்ளிகளையும் பணி செய்யும் ஆசிரியர்களையும் படிக்கும் மாணவ செல்வங்களையும் அவர்கள் பெற்றோரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வளர்ந்து பெருகிட கருணை செய்ய வேண்டும் என்று சுத்தாங்கத்து நற்சபையே, உன்னை மூத்தாய் கொள்ளவே அலைந்து திரிந்தேன். சுத்தாங்கத்து நற்சபையே, சத்தே குலை குலை சத்தியாக தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்தே ஒளி வரம். சத்தே குலை குலை சத்தியாக தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்தே ஒளி வரம். தானே இப்போமே எங்கள் விக்கிரமசிங்கபுரம் சேகரத்தையும் அதில் அங்கமாயுள்ள அனைத்து குடும்பத்திற்காகவும் வெளியிடங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருக்கும் பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அமைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். திருச்சபையின் தலைவரே, தென்னிந்திய திருச்சபையின் 24 திருமண்டங்களையும் அதன் பேராயர்கள், போதகர்கள், சபை ஊழியர்கள், சுயாதீன ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும், எங்கள் திருமண்டலத்தின் பேராயர் அவர்களையும் மற்றும் எங்கள் சேகரத்தில் முன்னார் பணி செய்த போதகர்கள், சிறப்பாக தற்சமயம் பணி செய்து கொண்டிருக்கும் போதகர் அனைவர்களையும் ஆசீர்வதித்து திருச்சபை வளர்ச்சியில் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று பிரிவினை எழுந்திடும் நேரம் நம்மை கரிசனையோடவர் இணைத்தார். பிரிவினை எழுந்திடும் நேரம் நம்மை கரிசனையோடவர் இணைத்தார். உரிமையாய் ஒருமையில் வளர அவர் பரிவுடன் தினம் நடத்திடுவார். உரிமையாய்
ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, உமது கையை திறந்து பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிறீரே. தேவரீர் கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சரீரத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாய் எங்கள் ஆத்துமாக்களுக்கு நான் ஆகாரமாகவும் தேவரீர் ஏற்படுத்தியிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கடைசியில் உமது பரமராஜ்யத்தில் சேர தகுதி உள்ளவர்களாயிருக்கும்படி நாளுக்கு நாள் உமது கிருபையை அடைந்து தேரவும் உமது திருச்சபையில் நிலைத்திருந்து பூரணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மிக தாழ்மையாய் மன்றாடுகிறோம். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஒரு சில அறிவிப்புகள் கேட்டுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விக்ரமசிங்கபுர சேகரத்தினுடைய 71வது ஸ்தோத்திர பண்டிகையின் இந்த தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். பண்டிகையின் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் எல்லாருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உண்டாக ஆண்டவர் அருள் புரிவாராக. விசேஷமாக இந்த பண்டிகையின் பிரதான பண்டிகையின் ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க இருக்கின்ற நல்லூர் சேகர தலைவரும் நம்முடைய சபைமன்ற மேற்கு சபைமன்றத்தினுடைய சபைமன்ற தலைவரும் அருள் திரு ARGS ஸ்ரீ பர்னபாஸ் ஐயா அவர்களை சேகரத்தின் சார்பாக அன்போடு கூட அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இந்த பண்டிகை ஆராதனையிலே நம்மோடு கூட இணைந்து ஆராதனையில் நடத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய சேகரத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, மக்களின் நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிற நம்முடைய குருவானவர்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக பெண்கள் சிறப்பு கூடுகையிலே ஆண்டவருடைய நேற்று தினத்தில் பெண்கள் சிறப்பு கூடுகையிலே ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்த நம்முடைய KTC நகர் சேகர தலைவி, பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைவி அருள் திருமதி சோபனா ஜோஸ்லின் ஜஸ்டின் அம்மா அவர்களையும் இந்த பண்டிகையின் ஆராதனையிலே நம்மோடு கூட பங்கு பெற்றிருக்கின்ற ஐயா அவர்களையும் நம்மோடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய அருகே உள்ள சேகரமான கீழச்சிவந்திபுரம் சேகரத்தினுடைய சேகர தலைவர் நம்முடைய இம்மானுவேல் ஐயா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அகஸ்தியர்பட்டி சேகரத்திலே ஆண்டவருடைய பணி செய்கின்ற சேகரத்தினுடைய தலைவர் அருள் திரு ஸ்டாலின் பிரின்ஸ் ஐயா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய முந்தைய நாள் 13ஆம் தேதி வியாழக்கிழமையிலும் ஆயத்த ஆராதனையில் வந்து ஆண்டவருடைய அருட்செய்தியை பகிர்ந்து நம்மோடு கூட இந்த பண்டிகையின் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற அருள் திரு அந்த மேலசிவந்திபுரம் சேகரனுடைய சேகர தலைவர் அருள் திரு மேத்யூ அருள்ராஜ் ஐயா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மண்ணை சார்ந்தவர்கள் FMBனுடைய ஊழியத்தில் அவருடைய அருட்பணி செய்தவர்கள் ஓய்வு காலத்திலும் நம்மோடு கூட ஆராதனைகளிலே பங்கு பெற்று அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கின்ற பொன்னுசாமி ஐயா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் முழுவதுமாக சேகரம் முழுவதுமாக நாம் அனைவரும் பங்கு பெற இயலாவிட்டாலும் நம்முடைய சேகரத்தினுடைய கிளை திருச்சபைகளினுடைய உங்களுடைய சார்பாக திருச்சபையினுடைய சபை ஊழியர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லா நம்முடைய கிளை சபை திருச்சபையினுடைய சபை ஊழியர்கள் யாவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உடைய ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மற்றும் இந்த பண்டிகைக்காக ஜெபித்தவர்கள், இதற்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தவர்களுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். விசேஷமா இந்த ஆலயத்தினுடைய பணிவிடையாளர் திரு டேனியல் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லா விதமான நிலையிலும் உதவி செய்து ஆயத்த பணிகளில் உதவி செய்தார்கள், நன்றி சொல்கிறோம். மேலும் இந்த 3 நாட்களும் இந்த தொலைக்காட்சி நமக்கு வழியாக இதை நாம் பார்ப்பதற்கு உதவிய, அதை ரெக்கார்ட் செய்த நம்முடைய திருச்சபை சார்ந்த பாபு அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் இதை ஒளிபரப்பு செய்கின்ற தென்றல் டிவி மற்றும் சிங்கம் டிவி, கிரேஸ் டிவி, இந்த டிவி சேனலுடைய உரிமையாளர்களுக்கும் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்கள் மகிழ்ச்சி தொடர்ந்து நமக்குள்ளாய் இருப்பதற்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நாம் ஆயத்தமாகவும், நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பையும்
ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் என்கிற நாம் தெரிந்த ஒரு பாடல். எழுந்து நின்று ஜெப நிலையிலே நாம் பாடுவோம். பிரசங்கத்திற்காக நாம் ஆயத்தப்படும். ஆண்டவருடைய வார்த்தை ஐயா வழியாக நமக்கு தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உட்கார்ந்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேகரத்தின் 71வது பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். விக்கிரமசிங்கபுரம் சேகரத்தில் 24-29 ஆண்டுகளுக்கு முன்பதாக பணி செய்யும் கிருபையை தேவன் கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் இந்த பண்டிகையை நான் எண்ணி பார்க்கிறேன். ஏறத்தாழ 1 மாதங்கள் ஆயத்தம் நடைபெறும். பண்டிகை அன்று அதற்கு
அந்த கம்புகள் எல்லாம் கட்டி மக்கள் காணிக்கை வைக்க முன் வருவதை பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். அத்தனை ஒரு பெரிய கூட்டமாயிருக்கும். மகாகணம் பேராயர் ஐயா அவர்கள், அப்பொழுது ஜேசன் தர்மராஜ் ஐயா அவங்க இருந்தாங்க. அவங்க எல்லா ஆண்டும் இந்த பண்டிகைக்கு நம்முடைய ஆலயத்திற்கு சேகரத்திற்கு வந்து விடுவார்கள். இப்படி அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பண்டிகையாக அமைந்திருந்தது. அப்ப இருந்த பெரியவர்களை நினைவு கூறுவது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதில் இப்பொழுது அநேகர் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்களது ஈடுபாடு, அவர்களது ஆலோசனை, அவர்களது பக்தி வைராக்கியம், இதை நான் எண்ணும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே பக்தி வைராக்கியம் மகிழ்ச்சி என்றென்றும் இந்த திருச்சபையிலே நின்று நிலவ தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்றைய தினத்தில் உங்களோடு கூட எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணின போது இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து பகிர்ந்து கொள்வது நலமாய் இருக்கும் என்று நான் எண்ணினேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்லதொரு வாக்குறுதியின் வசனமாக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த யோவேல் தீர்க்கதரிசியை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இவர் எந்த அரசருடைய காலகட்டத்திலே தேவ செய்தியை கொடுத்தார் என்பதை சரித்திர நூல்களிலே தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய தகப்பனாருடைய பெயர் பெத்துவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 14 இடங்களிலே யோவேல் என்கிற பெயர் வருகிறது. ஆனால் அவங்க வெவ்வேறு யோவேல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பெத்துவேலுடைய குமாரன் இவர் எப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கக்கூடும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை கொஞ்சம் நல்லா அலசி பார்க்கும்போது யோவகாஸ் என்கிற யூத அரசனுடைய காலத்தில் இவர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கக்கூடும். அதாவது கிமு 835 கிமு 798 ஆண்டு வரை ஏறத்தாழ 37 ஆண்டுகள் இவர் இந்த தீர்க்க தரிசன ஊழியம் செய்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அங்க இருந்த சூழ்நிலை என்ன, அதுதான் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சொல்லுகிறார். இந்த பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு கர்த்தருடைய வசனம் உண்டான போது தேசத்தின் பின்னணியம் என்ன கீழே சொல்லி இருக்குது. 4ஆம் வசனத்துல பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது என்றால் அந்த ஜனங்களுடைய வெள்ளாண்மை முழுவதும் அழிந்து போய்விட்டது. வெட்டுக்கிளி மேல விழுந்துச்சு. இப்ப கூட நம்ம கேள்விப்பட்டோமே, ராஜஸ்தான்ல எல்லாம் பயங்கரமான வெட்டுக்கிளி இறங்கியது என்று. இதை போல மகா பெரிய வெட்டுக்கிளி கூட்டம் அந்த தேசத்துல இறங்கி அவங்களுடைய வெள்ளாண்மை எல்லாவற்றையும் அழித்து போட்டது. அதோடு நின்று போயிட்டா பச்சை புழு அவங்களுடைய வெள்ளாண்மை அழித்தது. அது மாத்திரமல்ல, மாபெரும் முசுக்கொட்டை பூச்சி இதுவும் அவங்க வெள்ளாண்மையை அழித்து போட்டது. மாபெரிய ஒரு தோல்வியின் காலத்திலே, வறுமையின் காலத்திலே இந்த தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்றாரு, இத மாதிரி காரியம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார், இதன் காரணமாக வறுமை வந்து விட்டது. 9ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, போஜன பலியும் பான பலியும் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின, பலி செலுத்த முடியாமல் போய்விட்டது இல்லையா? இன்றைக்கு நாம் வாழுகிற காலகட்டமும் இப்படித்தான் அமைந்திருக்கிறது. இப்படி கொத்த காலத்தை நாம் கண்டதே இல்லை. இப்படி கொத்த காலத்தை நம்முடைய சந்ததியார் அறிந்ததில்லை. 2ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, முதியோரே இதை கேளுங்கள்,
தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? கேட்கிறார் அவரு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கலையா? இந்த கிறிஸ்தவ திருச்சபை துவங்கி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் 5 மாதங்கள் ஆலயங்கள் மூடப்பட்டது, அதுவும் உலகமெங்கிலும் மூடப்பட்டது என்கிற ஒரு சரித்திரத்தை கேட்கிறீர்களா? கேட்டதுண்டா? கேட்டது கிடையாது. இவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போஜன பலியும் பான பலியும் அற்று போயின, இல்லாமலே போய்விட்டது. ஏனென்றால் மகா பெரிய அழிவு. இன்றைக்கு உலகமே பயந்திருக்கிறது, அடைபட்டு கிடக்கிறது. கொரோனா என்கிற வியாதி உலகமே அதிர்ந்து போகும் நிலையில, எதிர்பாராத நேரத்தில் மனுக்குலத்தை தாக்கி இருக்கிறது. நாமும் நம்முடைய தேசமும் 5 மாதங்களாக அடைபட்டு கிடக்கிறோம். ஏறத்தாழ மார்ச் மாதம் 22ஆம் தேதி இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சது இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. இப்படிப்பட்ட காலம்தான் அவர்களுக்கும். அந்த யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்ன காலகட்டமும் அப்படித்தான் இருந்தது. வெறுமை, தோல்வி, வறுமை, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏனையா இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு வருவதற்கு காரணம் என்ன? இங்க காரணங்களை குறித்து இந்த யோவேல் ரொம்ப அதிகமா பேசல. நீங்க என்னெல்லாம் பாவம் செஞ்சீங்கன்னு லிஸ்ட் போடல. ஆனால் ஒன்றே ஒன்றை திரும்ப திரும்ப தேவன் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். கடவுள் ஒரு அழைப்பு கொடுத்தார். என்ன ரீசன் என்பதை குறித்து ரொம்ப அவர் விவாதிக்கவில்லை. ஆனால் இவருடைய காலகட்டத்தில் என்ன நிகழ்ந்திருக்க கூடும் சொல்லுகிறாங்க. காம்ப்ளசன்சி. காம்ப்ளசன்சினா என்னது? நிர்விசாரம், எதையும் குறித்த கரிசனையற்ற தன்மை. இன்றைக்கு உலகத்தையும் திருச்சபையையும் பற்றி இருக்கிற கொடிய வியாதி காம்ப்ளசன்சி, நிர்விசாரம், டேக்கிங் காட் ஃபார் கிராண்டட். கடவுளை கையில் எடுத்துக் கொள்வது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றும் காணப்படுகிறது. அப்பதான் தேவன் சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு, இந்த தீங்கெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, மனஸ்தாபப்படுகிற தேவன், துக்கப்படுகிற தேவன். இன்னைக்கு உலகத்தின் அழிவை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, வேதனைப்படுகிற தேவன். அதனாலதான் அன்றைக்கு அங்கு யூத ஜனங்களுக்கு அழைப்பு கொடுத்தார், என்னிடத்தில் திரும்புங்கள், turn unto me. இப்படிப்பட்ட ஒரு அழிவின் சூழ்நிலையிலே உங்களை விடுவிக்க யாராலும் முடியாது, உங்களுக்கு வாழ்வளிக்க யாராலும் முடியாது இல்லையா? என்னண்டைக்கு திரும்புங்கள். பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆனாலும் எல்லாருடைய உள்ளத்திற்குள்ளேயும் ஒரு பயம், ஒரு கலக்கம் இல்லையா? என்னுடைய ஊழியத்தில் என்னோடு நெருங்கிய தொடர்புடையவர் கடந்த சில தினங்களாக மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தார். நேற்று அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவர் சொல்றாரு, ஐயா பயங்கரம், நான் 5 நாள் அந்த மருத்துவமனையில் இருந்தேன், 5 நாள்ல 4 பேர் செத்து போனாங்க ஐயா, பயங்கரமா இருக்குது. இன்னும் அவர் சொல்றாரு, என்னென்ன வியாதினே தெரியல, அவருக்கு கொரோனான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. இப்போ அவருக்கு கொரோனாவா
அல்லது வேறு ஏதேனும் காய்ச்சலா என்று தெரியல. டெங்கு காய்ச்சலா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொரோனா ஒரு பக்கம், டெங்கு ஒரு பக்கம், டைபாய்டு ஒரு பக்கம். எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு பயம், ஒரு கலக்கம். ஆனா தேவன் இந்த சூழ்நிலையில சொன்னாரு, தேசமே பயப்படாதே, என் திருச்சபையே பயப்படாதே, பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற விக்ரமசிங்கபுரம் சேகரமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, சந்தோஷமா இருங்க. இந்த உலகத்துல இப்படிலாம் சம்பவங்கள் நடக்கலாம், இப்படிப்பட்ட அழிவுகள் ஏற்படலாம். ஆனால் மகிழ்ந்து களிகூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதிருங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சொல்லியிருக்கிறாரு. பயப்படாதிருங்க. சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடுங்கள், மகிழ்ந்து களிகூறுங்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆனால் அந்த தேசத்திற்கு, யூதா தேசத்திற்கு ஒரே ஒரு அழைப்பு கொடுத்தார். என்ன அழைப்பு? என்ன அழைப்பு கொடுத்தார்? என்னிடத்தில் திரும்புங்கள், turn unto me. நான் உங்களை விடுவிக்க கூடும். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நான் ஒருவரே. அதான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்ட்ட வாங்க. உங்க பாடுகள், பிரச்சனைகள், பயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, பயப்படாதிருங்க, மகிழ்ச்சியா இருங்க, என்னண்டைக்கு வாருங்க என்று சொல்லி இருக்கிறாரு. இந்த ஜனங்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று தேவன் அழைத்தாரே. ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படிந்தார்களா? அப்படியா? இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த யூத ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யோவேல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இது அழைப்பு, என்னண்டை திரும்புங்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தேவன் கொடுத்த அழைப்பு. இவர்கள் கீழ்ப்படிந்தார்களா? 19ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மறுமொழி கொடுத்து சொல்லியிருக்குதா? கர்த்தர் என்ன செய்தாரா? மறுமொழி கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த அழைப்புக்கு யூத ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். என்னண்டை திரும்புங்கள் என்று தேவன் சொன்னார். உபவாசத்தை ஜபத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார். விசேஷித்த கூடுகை இதை நீ ஏற்படுத்துங்கள் என்று சொன்னாரு. ஜனங்களெல்லாம் கூட்டுங்க என்று சொன்னாரு. என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னாரு. கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படிந்தார்கள். அதாங்க சொல்லி இருக்குது, கர்த்தர் மறுமொழி கொடுத்து கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்த இந்த யூத ஜனங்களுக்கு தேவன் 7 ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். 7 ஆசீர்வாதங்கள். எப்பொழுதுமே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? முழுமையா இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல 7 ஆசீர்வாதங்களை தேவன் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை அந்த கடினமான சூழ்நிலையில நீங்கள் உங்களது டிவி முன்னாடி உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது உங்களது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்கிற அனைத்து மக்களுக்கும், இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையின் மக்களுக்கும் இந்த 7 ஆசீர்வாதங்களும் உரித்தாக வேண்டும் என்று நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிறார் 19ஆம் வசனத்தின் பின்பகுதியில, இதோ நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன்
நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். you will be satisfied. நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன், உங்களை திருப்தி செய்ய போகிறேன். இன்னைக்கு மனிதனுடைய வியாதி என்ன வியாதி தெரியுமா? இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இது சொல்றாங்க, இட்ஸ் a syndrome. இது ஒரு வியாதி. இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்படி அல்ல, நான் உங்களை திருப்தியாக்குவேன். இதுதான் பூரணமான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். உங்களை திருப்தியாக்க போகிறேன் என்று சொல்லுகிறாரு. நீங்க இருக்கிற நிலையில சொல்லுவீங்க, போதும் போதும், இதுக்கு மேல எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு பூரணமாய் சம்பூரணமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அநேகமா உங்க வீடுகள்ல கால்கேட் பேஸ்ட் தான் பயன்படுத்துவீங்க நம்புகிறேன். நான் அட்வர்டைஸ் பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. இந்த கால்கேட் அமெரிக்கன் கம்பெனி, இவங்க தங்களது வருமானத்துல 10% கடவுளுக்கு கொடுத்தாங்க. 90% செலவழிச்சு பார்த்தாங்க, செலவழிக்க முடியல. உடனே சொன்னாங்க, நாங்க 20% கடவுளுக்கு என்று கொடுக்க போகிறோம். 80% செலவழிச்சாங்க, முடியல. உடனே சொன்னாங்க, நாங்க கடவுளுக்கு என்று 50% கொடுக்க போகிறோம். அடுத்த 50% அவங்களால செலவழிக்க முடியல. சொன்னாங்க, நாங்க கடவுளுக்கு என்று 90% கொடுப்போம், 10% தான் எங்களுக்காக செலவழிக்க போகிறோம். அமெரிக்கால அவங்க பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க, இந்த 10% கூட செலவழிக்க முடியல. தான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், நிறைவான சம்பூரணமான திருப்தியான ஆசீர்வாதம். மறந்துடாதீங்க, உங்களை திருப்திப்படுத்துவேன். நீங்க போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த நிலை, இந்த அழிவு என்றும் தொடராது. என்னண்டை திரும்புகிற என்னுடைய ஜனங்களுக்கு சம்பூரண ஆசீர்வாதம். பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களையும் தேவன் இப்படித்தான் ஆசீர்வதிக்க ஆசை கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் திரும்புங்கள். இந்த உலகத்துல வேற வழி கிடையாது, என்னண்டைக்கு திரும்புங்கள். இரண்டாவது என்ன ஆசீர்வாதம் சொன்னார்? அங்க சொல்லி இருக்குது, வட திசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாட்டம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. இவங்களுக்கு விரோதமாய் பல சக்திகள் எழும்பியது. மேற்கு கடல்னா மத்திய தரைக்கடல், சரிதானா? எல்லாத்திலையும் தள்ளிடுவேனா? உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமா எத்தனை விதமான எதிர் சக்திகள் எழும்பக்கூடும். எல்லாவற்றையும் மேற்கடலுக்கும் கீழ்கடலுக்கும், சவக்கடல் இருக்குது அங்க, கீழ்கடலுக்கும் தள்ளி போடுவேன். நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா விதமான நோய் கிருமிகளானாலும் சரி, எதிர் சக்தியானாலும் சரி, போராடும் பிரிவினைகளானாலும் சரி, எல்லாவற்றையும் அழித்து போடுவேன். என்னண்டைக்கு திரும்புங்கள். இதான் தேவன் கேட்கிறார். Turn unto me. இந்த பண்டிகை நாட்களிலே தேவனண்டைக்கு திரும்புவோம். தேவன் மாபெரும் வெற்றியை நமக்கு கொடுக்க காத்து நிற்கிறார். அவர் சொல்லி இருக்கிறாரு, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ரெவரண்ட் G.U. போப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க சாயர்புரம் பகுதியில் வந்து தேவ ஊழியம் செய்தவர்கள், தமிழ் எழுத்துக்கு உரு கொடுத்தவர்கள். முன்னாடி இக்கு க கா
கீ இந்த வேறுபாடு கிடையாது. அதுக்கு அந்த உரு கொடுத்தது. இக்குனா குத்து வைங்க, கானா ஒரு கொம்பு போட்டுக்கோங்க, கீனா மேல ஒரு கொம்பு போட்டுக்கோங்க. இப்படி தமிழ் எழுத்துக்கு உரு கொடுத்தவர் ஜியு போப். சாயர்புரத்தில் பணியாற்றும் போது பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு ஊழியத்திற்கு போனார். ஊழியத்திற்கு போகும்போது அங்க ஒரு மனிதர் சாணியை கரைத்து தேவ செய்தியை கொடுத்து கொண்டிருந்த இந்த ஜியு போப் மேல தலைவலியே ஊத்திட்டார். ஆனா அந்த ஜியு போப் ஒன்னும் சொல்லல. வீட்டுக்கு வந்தாரு, குளிச்சு அங்கெல்லாம் மாத்தினாரு, ஜபம் பண்ணாரு, அந்த மனிதனிடமே போனார். அவர்கிட்ட கேட்டாரு, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? என் மீது நீ ஏன் சாணியை கரைத்து ஊற்றினாய்? அவ்வளவுதான். அவ்வளவு பகைமையா இருந்த மனிதன் அந்த நேரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அவர் மூலமாய் உருவான திருச்சபை தான் சாயர்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணியபுரம் திருச்சபை. அந்த பகை மாற்றப்பட்டது. மாபெரும் வெற்றி. இன்னைக்கு சுப்பிரமணியபுரம் திருச்சபை அங்க ஒரு பெரிய கோவில் இருக்குது. உனக்கு எதிராக எழும்பும் எல்லா சக்திகளையும் முறியடித்து போடுவேன் தேவன் சொல்லி இருக்கிறாரு. மூணாவது என்ன ஆசீர்வாதம் சொன்னாரு? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதான் நம்ம வசனமா படிச்சோம் இல்லையா? பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க சின்ன சின்ன காரியங்களை தான் கடவுள்கிட்ட எதிர்பார்த்து இருக்கிறீங்க. சின்ன சின்ன காரியங்களை தான் கடவுள்கிட்ட கேட்கிறீங்க. அவர் சொல்றார், இல்ல, நான் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். I am going to do great things. சாதாரண அற்பமான காரியம் அல்ல, பெரிய காரியத்தை செய்வேன். இதான் வில்லியம் கேரி அழகா சொல்லி கொடுத்தார் அல்லவா? எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று துணிந்து நில். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார். பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. நீ நம்ம கேட்கறது சின்ன 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 காரியம்தான். ஒரு தேவனுடைய மனிதன் சொப்பனத்துல தேவனை கண்டார். அப்போ அந்த மனிதன்ட்ட நிறைய ஆசீர்வாதங்களை காண்பித்து அள்ளிக்கொள் என்று சொன்னார். அந்த மனிதன் மறுத்து விட்டார். அவர் அள்ளிக்கொள் என்று சொன்னாரு, அள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்னான், நீங்க எனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். தேவன் கேட்டார், ஏன் நான் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும்? அவன் சொன்னான், ஐயா, என் கை ரெண்டு ரொம்ப சிறுசு, நான் அள்ளுனா அவ்வளவுதான் அள்ள முடியும். நீங்க அள்ளி கொடுத்தீங்கன்னா என்னுடைய வீடே நிரம்பினாலும் போதாது. இதான் கடவுள் செய்வார். கிரேட் திங்ஸ், மகத்துவமான காரியங்களை செய்வார். இன்றைக்கு சூழ்நிலை நம்பிக்கையற்றதா இருக்கிறது, பயமுறுத்துவதா இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். 3 படிச்சிட்டோம். 4வது என்ன சொல்லுகிறார்? 23ஆம் வசனம் வாசிங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே. என்ன பொருள் தெரியுமா? இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறேன். முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். உங்களை நான் 2 எத்தனையாய் ஆசீர்வதிக்க போகிறேன். 2 மடங்காக ஆசீர்வதிக்க போகிறேன். தேவன் சொல்லுகிற வாக்குறுதி இது. என்னண்டைக்கு திரும்புங்கள், என்னண்டைக்கு திரும்புங்கள். இந்த உலகத்துல வேற வழி இல்லை. இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள், நம்முடைய முதலமைச்சர் கூட சொல்லிட்டாரு, இனிமே எல்லாம்
கடவுள் கையில தான் இருக்குது சொன்னாரா? உண்மையான வார்த்தை. அதான் தேவன் சொல்லுகிறாரு, என்னண்டைக்கு திரும்புங்கள், ரெண்டத்தனையாய் இரட்டிப்பாய் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அடுத்தது 25ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? அங்க சொல்லி இருக்குது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு இழந்து போன நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ, ஒருவேளை இந்த லாக்டவுன் மூலமா தொழில் இழந்துட்டீங்களா? பயப்படாதிருங்க, இழந்து போனதை கொடுக்க போகிறேன். ஒருவேளை ஐயா என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக எத்தனையோ காரியங்களை நான் இழந்து போனேன், என்னண்டைக்கு திரும்புங்கள், இழந்து போனதை நான் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறேன். எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் திரும்ப கொடுப்பாரு தேவன். கொடுத்தாரா? யோபுவுக்கு கொடுத்தாரு, 2 எத்தனையா கொடுத்தாரு, அப்படித்தானே? ஆனா பிள்ளைகளை மட்டும் எத்தனை கொடுத்தாரு? எத்தனை கொடுத்தாரு? அதே 10 பிள்ளைகள் தான் கொடுத்தாரு. ஏன் அப்படி கொடுத்தாரு? அதுலயும் 2 எத்தனை? அவருக்கு பரலோகத்துல 10 பிள்ளைகள், பூலோகத்துல 10 பிள்ளைகள், எல்லாம் 2 எத்தனையாய் இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன் அவர். என்னண்டைக்கு திரும்புங்கள். ஐயா, நான் குடிக்கிறதுனால என் வாழ்க்கையில நன்மைகளை இழந்து போயிட்டேன், அடிக்கடி சண்டை போடுறதுனால எங்க குடும்பத்துல ஆசீர்வாதத்தை இழந்து போனோம். இந்த பண்டிகை நாளிலே தேவன் சொல்லுகிறார், என்னண்டைக்கு திரும்புங்கள், இழந்து போன நன்மைகளை எல்லாம் திரும்ப கொடுக்க போகிறேன். 5 படிச்சிட்டோமா? 6வது என்ன சொல்றாரு? 2 தடவை சொல்லியிருக்கிறாரு 6வது ஆசீர்வாதத்தை. 26ல சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 7ஆம் வசனத்தில் என்ன சொன்னாரு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு. யாரெல்லாம் கடவுளண்டை திரும்புகிறீர்களோ உங்க முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படாது, வெட்கப்படாது. மனிதனை நம்பி நிற்கும் போது வெட்கத்தை தழுவ நேரிடும். உலகத்தை நம்பி நிற்கும் போது உலகத்திலே வெட்கத்தை தழுவ நேரிடும். கடவுளை நம்பி நில்லுங்க, தேவனண்டைக்கு திரும்புங்க. அவர் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள், யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தாங்களோ, யாரெல்லாம் அங்க நோக்கி பார்த்தாங்களோ, அவங்க முகம் ஒரு நாளும் வெட்கப்படாது. உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறாரு. அவரண்டைக்கு வாருங்கள், தேவனண்டைக்கு வாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஒண்ணு பார்த்துருவோமா? அங்க என்ன சொல்லி இருக்குது? 28ஆம் வசனத்துல, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே ஆவியை. 6 ஆசீர்வாதங்கள் உலகம் சார்ந்ததாக சொன்னார். 7வது ஆசீர்வாதம் சொன்னாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உங்க மேல எல்லாம் ஆவியை ஊற்றுவேன். மேன்மையான ஆசீர்வாதம். இன்னைக்கு திருச்சபைக்கு தேவன் அதைத்தான் சொல்லுகிறார், உங்க மேல என் ஆவியை ஊற்ற போகிறேன். உங்க குமாரர்கள் உங்க குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். அப்படின்னா என்னதுயா? அப்படின்னா உங்க இளைஞர்கள் எல்லாம் லட்சிய கனவுடையவர்களா இருப்பாங்க, தூர நோக்குடையவங்களா இருப்பாங்க. தீர்க்க தரிசனம் என்பது லட்சிய நோக்கோடு வாழுவது. சும்மா ஏனோதானு இருக்க மாட்டாங்க, லட்சிய கனவு இருக்கும் அவங்களுக்குள்ள. சொப்பனம் காண்பார்கள் என்றால்
என்ன அர்த்தம்? நல்லா தூங்கிட்டு சொப்பனம் கண்ட, அந்த சொப்பனம் கண்ட, இந்த சொப்பனம் கண்ட பேசுறாங்களா? அதுவா? இல்ல. வாழ்விலே அவர்கள் திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காண்பார்கள். அவரு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி சொன்னாரு, சொப்பனம் காணுங்கள். நீங்க தூக்கத்துல காணுகிற சொப்பனம் அல்ல, உங்களை தூங்க விடாமல் தடுக்கிற சொப்பனம், அந்த சொப்பனம் காணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த சொப்பனம் வந்துடும். என் திருச்சபை எப்படி இருக்கணும், என் தேசம் எப்படி இருக்கணும், இந்த விஷன், லட்சிய கனவு அவங்களுக்குள்ள வந்துடும், தூர தரிசனம் அவங்களுக்குள்ள வந்துடும். அதுதான் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. இது வந்தாச்சுன்னா மேல உள்ள 6 ஆசீர்வாதங்களும் தானாய் வந்துவிடும். சரிதானா? தானாய் வந்துவிடும். அவர் சொல்லியிருக்கிறாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் அதை தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பாங்க. இனிமே திருச்சபைக்குள்ள மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. இதைத்தான் நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம். தேவன் செய்வார். இந்த 7 ஆசீர்வாதங்கள் நமக்குரியது. ஒன்னே ஒண்ணுதான் கடவுள் சொல்றாரு, என்னண்டைக்கு திரும்புங்கள், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரண்டைக்கு திரும்புங்கள். இந்த 7 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உரியதாய் மாறிவிடும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிட்டுமா? ஒரு அம்மா, அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரோமன் கேத்தலிக். கல்லூரியில் படிக்கும்போது கிறிஸ்துவை அறியாத ஒரு நபரை காதலித்து திருமணம் பண்ணி கொண்டாங்க. 2 பேருமே நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். குடும்ப வாழ்வு இனிதாய் அமைந்தது. கொஞ்சம் வருஷம் ஆச்சுது, பிள்ளைகள் இல்லை. குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பித்தது. அந்த பிரச்சனை அதிகரித்தது. கணவனார் சப்போர்ட் பண்ணிடுவாங்க, நான் காதலித்து திருமணம் செய்தவர் என்று எண்ணினாங்க. கணவனாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கல. உடனே அந்த அம்மா நினைச்சாங்க, இதை விட நான் தற்கொலை செய்து சாவது மேல். காரை எடுத்துட்டு போனாங்க. லாரி மேல மோதி சாக போகிறேன். காரை வேகமா ஓட்டி எய்த்தால ஒரு லாரி வந்துச்சு. லாரியில போயிடணும்னு ஸ்டீரிங்கை திருப்பினாங்க. ஆனா என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல. லாரி மேல மோதுவதற்கு பதிலாக எதிர் திசையில வாகனம் திரும்பி அங்க ஒரு காம்பவுண்ட் மேல போய் வாகனம் மோதி விட்டது. அந்த அம்மாவை காருக்குள்ள இருந்து ஒரு வயதான அம்மா காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அவங்க மோதினது ஒரு சர்ச். அந்த அம்மா கற்றுக் கொடுக்குறாங்க, தற்கொலை செய்யக்கூடாது, கடவுளை ஏற்றுக்கோங்க. அப்பதான் யோசித்து பார்க்கறாங்க, என்னுடைய வாலிப வயதுல என் தேவனை நான் எப்படி நேசித்தேன், இப்பொழுது பின்வாங்கி போனேன். ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நான் இனிமே வீட்டுக்கு போனா என்னை ஏற்றுக்கொள்வார்களா? ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? வீட்டுக்கு போனாங்க, எல்லாம் தலைகீழாய் மாறி இருந்தது. எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க, ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை உங்களுக்கு என்று வளர்ப்பேன். தேவன் ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, என்னுடைய இந்த மகனை உலக அளவுல நீங்க பெரிய ஆளாக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணாங்க. அப்படியே தேவன் மாற்றினார். அந்த அம்மாவுடைய மகனுடைய பெயர் என்ன தெரியுமா? மகேஷ் பூபதி. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியா தேசத்தினுடைய உலகளாவிய டென்னிஸ் பிளேயர் தெரியுமா? கிராண்ட் ஸ்லாம் என்கிற பட்டத்தை இந்தியாவிலே அவர் ஒருவர் தான் இதுவரை பெற்றிருக்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, நான் சாகிறதுக்கு முன்னால ஒரு 10,000 பேரையாவது தேவனுக்கு என்று வழி நடத்துவேன். எவ்வளவு ஆச்சரியம்! மாற்றி அமைக்கிற தேவன். அவர் சொல்லியிருக்கிறாரு, உன் முகம் வெட்கப்படாது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த தெய்வ வாக்குறுதி அருமையான திருச்சபையின் மக்களாகிய உங்கள் அனைவர் மீதும் உரித்தாகட்டும். சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கட்டும், சூழ்நிலைகள் கலங்கடிப்பதா இருக்கட்டும், சூழ்நிலைகள் மகிழ்ச்சியற்றதா இருக்கட்டும், தேவன் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை
செய்வார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஒன்னே ஒன்று செய்யுங்க, என்னண்டைக்கு திரும்புங்கள், என்னண்டைக்கு வாருங்கள். 7 ஆசீர்வாதம் கொடுக்க போகிறேன். உங்களை திருப்திப்படுத்துவேன். உங்களுக்கு விரோதமா இருக்கிற பகைகளை அழித்து வெற்றி கொடுப்பேன். பெரிய காரியங்களை செய்வேன். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். இழந்து போன நன்மைகளை திரும்ப பெறுவீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படாத. 7வது சொன்னாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை 7 ஆசீர்வாதங்களும் நம்முடைய சேகரத்திற்கு, திருச்சபைக்கு, நம்முடைய தேசத்திற்குரியது. தேவனண்டை திரும்புவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை இன்றைய தினத்திலே தேவ செய்தி கொடுக்கும்படி அழைத்து வாய்ப்பளித்த இந்த சேகரத்தினுடைய குருவானவர் அருள் திரு ஹியூபர்ட் ஐயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்த சபை மன்ற தலைவர் பர்னபாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்கின்றோம். அதோடு நாம் இந்த நாள் நம்முடைய சுதந்திர தினமாக நாம் அனுசரிப்பதினாலும் தேசத்திற்கு நம்முடைய மரியாதை செலுத்தும் அடையாளமாகவும் நம் அனைவரும் எழுந்து நின்று இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தாய் என்கின்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளில் 571வது பாடல் இதனுடைய தேசிய கீதத்தினுடைய அந்த மெட்டில் அமைந்திருக்கிற ஒரு பாடல். ஜனகன மனகன் என்ற அந்த இசையோடு கூட இணைந்திருக்கிறது. நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளில் 571வது பாடல், இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தாய் என்று சொல்லி நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தேசத்திற்கு நன்றி சொல்லி தேசத்திற்கு நாம் மரியாதை செலுத்தி நாம் பாடுவோம். அதோடு கூட இந்த பாடல் நிறைவு பெற்றதும் நம்முடைய பர்னபாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய சேகரத்திற்காகவும் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வாதம் கூற இந்த ஆராதனை, பண்டிகை ஆராதனை நிறைவாகும். பரிசுத்த தேவனே, எங்களுக்கு தேவன் தந்த இந்த நல்லதொரு தேசத்திற்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பாரம்பரியமிக்க ஒரு தேசத்தில் நாங்கள் பிறந்து அனுபவிக்க உதவி செய்திருக்கிறேன். உலகத்தின் முதல் பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக, குடியரசு நாடாக எங்களது நாட்டை தேவன் வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவன் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். 74 ஆண்டுகள் தேவன் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 74வது சுதந்திர தினம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களது தேசத்தின் சுதந்திரத்திற்காய் பாடுபட்ட தலைவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசத்தின் நல்வாழ்வுக்கென்று முன்னின்று செயலாற்றிய ஒவ்வொரு தலைவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம்.
தகப்பனே, இந்த தேசத்துல நாங்கள் பொறுப்புடைய பிரஜைகளாய் இருக்க, எங்களது கடமைகளை உண்மையாய் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தற்போது இருக்கிற எங்களது பிரதம மந்திரிக்காக, அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மக்களுடைய நல்வாழ்விலே கருத்தூண்டி செயலாற்றத்தக்கதாக தேவாதி தேவன் அவர்களோடு தங்கியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களது தேசத்துல வறுமையிலே வாடுகிற மக்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்திலே தீவிரவாதம் தலை தூக்க முடியாதபடிக்கு அமைதி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசமெங்கிலும் உண்மையும் நேர்மையும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் இந்த தேசத்துல மகிழ்ச்சியாயிருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் எங்கள் தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேசத்திலே நடமாடுகிற கொள்ளை நோய்கள் அகற்றப்படட்டும், சுட்டெரிக்கப்படட்டும். தேவாதி தேவன் அதை புரட்டி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசமெங்கிலும் சௌக்கியம், ஆரோக்கியம் உண்டாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க உதவி செய்யுங்க. தேசம் மெய்யான வாழ்வை கண்டுகொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த நாளிலும் விக்ரமசிங்கபுரம் சேகரத்தின் 71வது அறுப்பின் பண்டிகையை, அறுப்பு கால ஸ்தோத்திர பண்டிகையை நாங்கள் ஆசரிக்க உதவி செய்த தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த சேகரத்திற்காய், சேகரத்தின் அனைத்து சபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த சேகரத்திலே அங்கமாய் இருந்து இப்பொழுது தனித்தனி சேகரமாக மாறியிருக்கிற அனைத்து சபைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவன் அருமையான திருச்சபையின் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகத்தோடும் பலத்தோடும் தீர்க்க ஆயுசோடும் காத்துக்கொள்ளுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளின் போக்கும் வரத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். விசேஷமாய் வெளிநாடுகளிலே, வெளி ஊர்களிலே இருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கையிடுகிற எல்லா பணிகளிலும் வெற்றி உண்டாயிருக்கட்டும், மேன்மை உண்டாயிருக்கட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த 74வது சுதந்திர தினத்தன்று தேசமாய் உங்களது சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. பணி செய்கிற குருவானவருக்காக, பணி செய்கிற அனைத்து சபை ஊழியர்களுக்காக நன்றி சொல்கிறோம். கிருபையாய் வழி நடத்துங்க, சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க. வல்லமையாய் உங்களது நாம மகிமைக்கென்று எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எங்களது தேசம் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த திருச்சபை வல்லமையாய் எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற, ஆங்காங்கே ஆண்டவரை ஆன்லைன்ல பார்க்கிற அல்லது டிவி முன்பதாக அமர்ந்திருந்து காண்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளிலும் எங்கள் தேவன் மகத்துவத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து போதகர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்றென்றும் நாங்கள் இணைந்து உங்களது நாமத்தை உயர்த்தி காட்ட தூய ஆவியானவர்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உங்கள் மீது வீச செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடித்த வாழ்வை கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.